பாக்கெட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. இன்றைய அனுபவம் நிகழ்ச்சியில் அறிவியல் ஆளுமை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் விஞ்ஞானி ராமலிங்கம் அவர்கள் பேசிய நேர்காணலின் 2ஆம் பகுதி. ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார், முக்கியத்துவத்தை பத்தியும் அதோட பயன்பாடு குறித்தும். அடுத்ததா இந்த நானோ டெக்னாலஜி எந்தெந்த துறைகள்ல எல்லாம் பயன்படுது? என்விரான்மெண்டல் துறையிலும் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் அது போன்ற துறைகளில் இப்போது நவீன ஆராய்ச்சிகள் மிக பெரிய அளவில் நடந்து வருகிறது. அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எனர்ஜியில் ஃபியூல் செல்லுக்காக நானோ தொழில்நுட்பம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இனி வரும் காலங்களில் ஃபியூல் செல் வைத்து நம்ம வாகனங்களை இயக்கக்கூடிய அளவுக்கு இப்போது தயாராகிவிட்டது. ஸோ நம்ம பெட்ரோல் டீசல் இல்லாமலேயே வெறும் ஹைட்ரஜனை எரித்து அந்த ஹைட்ரஜனிலிருந்து கிடைக்கக்கூடிய வாயுவை வைத்து நாம் வாகனங்களை இயக்கிக் கொள்ளலாம். ஸோ அது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த துறை தான் இந்த நானோ டெக்னாலஜியாக அறியப்படுகிறது. இது போக லித்தியம் அயன் பேட்டரிஸ், ஃபிளெக்சிபிள் டிவைசஸ், ஸ்மார்ட் டிவைசஸ் என்று சொல்லக்கூடிய துறைகளில் இந்த நானோ தொழில்நுட்பம் மிக பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறது. இனி அடுத்த காலங்களில் நாம் அடுத்த ஒரு 5 அதில் 10 ஆண்டுகளில் நம்ம பார்த்தோமானால் இந்த செல்போன் அல்லது கம்ப்யூட்டர், லேப்டாப் என்று சொல்லக்கூடிய எல்லா நவீன எலக்ட்ரானிக் கருவிகள் அனைத்துமே ஒரு பேப்பர் வடிவிலே வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் உண்டு. அதற்கு கார்பன் நானோ டெக்னாலஜி என்ற தொழில்நுட்பம் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இதனோட பயன்பாடுகள் இன்னும் அடுத்த ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் முழுமையடையும் என்று நான் எதிர்பார்க்கிறோம். இது போக ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷனில் நானோ தொழில்நுட்பம் மிகவும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிற ஒரு ஆராய்ச்சியாகும். இதில் நாம் நானோ சேட்டலைட்டை செலுத்த முடியும். தற்போது கூட காமிசாட் என்ற சேட்டலைட் நானோ வடிவத்திலே அமைத்து கொண்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடையுள்ள, ஜஸ்ட் ஒரு 10 கிராம் அளவு உள்ள எடையுள்ள ஒரு நானோ சேட்டலைட்டை அமைத்திருக்கிறார்கள். நமது இஸ்ரோவே இது அமைத்திருக்கிறது. இதற்கு முதன்மையாக நாம் பயன்படுத்துவது கார்பன் நானோ டியூப்ஸ் என்றக்கூடிய கார்பனால் செய்யப்பட்ட நானோ துகள்களை பெரிய அளவில் நாம் ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷனில் பயன்படுத்தப்படுகிறோம். எதிர்வரும் காலங்களில் சேட்டலைட்டில் லான்ச் பண்றதுக்கு ராக்கெட் பயன்படுத்துகிறோம். இந்த ராக்கெட் அதிக அளவில் எரிபொருள் தேவைப்படுகிறது அண்ட் பணச்செலவும் அதிகமாக விரயமாகிறது. ஸோ இதை கட்டுப்படுத்துவதற்காக கார்பன் நானோ டியூப்ஸ் என்ற ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வில் இருக்கிறது. ஸோ இந்த கார்பன் நானோ தூள்களை வைத்துக் கொண்டு இதன் மூலம் நம் நானோ சேட்டலைட்டை விண்வெளியில் லான்ச் பண்றதற்கான வசதிகள் இப்போது அதற்கான ஆராய்ச்சிகள் மிக முழுமூச்சாக நடந்து வருகிறது. இது போக நமது QMR குவாண்டம் மெட்டீரியல் ரிசர்ச் லேப், இப்போ எங்களோட ஆராய்ச்சியில் எங்களுடைய லேபோட பங்களிப்பு என்று எடுத்துக்கொண்டோமானால் நாங்கள் சமீபத்தில் ஃபிளெக்சிபிள் நானோ சோலார் செல்ஸ்
ஒன்றை நாங்கள் தயார் செய்து வருகிறோம். இதற்கு டிஎஸ்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிதி உதவியுடன் இந்த ப்ராஜெக்ட் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் இந்த சோலார் செல்லில் ஒரு விசேஷத்தன்மை உள்ளது. அது என்னவென்று கேட்டால், சாதாரணமாக நம் அனைத்து வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தக்கூடிய சோலார் செல் ஒரு ரிஜிட் சோலார் செல்ஸ். அதை மடக்க முடியாது. மேலும் அது பெரிய அளவில் இடத்தை அடைத்துக் கொள்ளும். இப்போது நாங்கள் ஆராய்ச்சி செய்யும் நானோ சோலார் செல், பிளெக்சிபிள் சோலார் செல், மிகவும் சிறிய வடிவிலான சோலார் செல். இது நாம் எளிமையாக மடக்கி கையாள முடியும். இதற்கு பெரிய அளவுக்கு இடம் தேவைப்படாது. மேலும் இது சிறிய இடத்தை எடுத்துக்கொள்வதால் மேலும் இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் அதிகமாகவே நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது பற்றின சிறிய ஆராய்ச்சிகள் நமது QMRL லெபார்டரியில் செய்து வருகிறோம். இது போக குவாண்டம் எல்இடிஸ், சாதாரணமாக நம் எல்இடிஸ் கடைகளிலே நாம் பார்த்திருப்போம். இது போக நம் குவாண்டம் எல்இடிஸ் என்ற ஒரு சிறப்பான எல்இடி சம்பந்தமான ஆராய்ச்சிகளையும் நமது QMRL நானோ தொழில்நுட்பத்துறையில் நடந்து வருகிறது. மேலும் நானோ இங்க் என்று ஒன்றை நாங்கள் தயார் செய்து வந்திருக்கிறோம். ஸோ இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் விரைவில் நாங்கள் ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட இருக்கிறோம். இந்த நானோ இங்க் பயன்படுத்தி மிக சிறிய அளவிலான சர்க்கியூட், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை பயன்படுத்துவதற்கு இந்த நானோ இங்க் என்பது மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறது. அதுபோக 2D லேயர் நானோ மெட்டீரியல்ஸ் அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இது சூப்பர் கெப்பாசிட்டர், போட்டோ கேட்டலிட்டிக், வாட்டர் ஃபில்ட்ரேஷன்ஸ் போன்ற துறைகளில் இது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான ஆராய்ச்சி முடிவுகள் சிலதை ஆல்ரெடி நாங்கள் பப்ளிஷ் செய்து கொண்டிருக்கிறோம். இது போக பயோ இமேஜிங் என்று சொல்லக்கூடிய ஆன்டி கேன்சர் அப்ளிகேஷன்ஸ்லையும் இந்த குவாண்டம் டாட்ஸ் என்று சொல்லக்கூடிய நானோ துகள்கள் பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளிலும் எங்களுடைய QMRL லேப் செயல்பட்டு வருகிறது. என்னோட அனுபவங்கள் இந்த நானோ தொழில்நுட்பத்தில் எப்போது ஆரம்பித்தது என்றால், என்னுடைய PhD ஆராய்ச்சிக்காக நான் முயன்ற போது முதலில் நான் MSc பிசிக்ஸ் லைலா கல்லூரியில் 2006ஆம் ஆண்டு பயின்றேன். பிறகு MPhil பிசிக்ஸ் அங்கே லைலா கல்லூரியில் 2009ஆம் ஆண்டு பயின்றேன். பிறகு PhD 2009ஆம் ஆண்டு முடிவில் என்னோட PhDக்கான ஆராய்ச்சி படிப்புகளை ரெஜிஸ்டர் செய்தேன். ஸோ அவ்வப்போது என்னுடைய வழிகாட்டி அவர்கள் கூறியது போல, நீங்கள் நானோ தொழில்நுட்பத்துறையில் ஏதாவது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஸோ அதன் அடிப்படையிலேயே நானோ மெட்டீரியல் என்ற ஒரு ஆராய்ச்சி தொடர வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஸோ என்னுடைய சூப்பர்வைசர் டாக்டர் J. மாதவன், இயற்பியல் துறை பேராசிரியர். ஸோ அவருடைய வழிகாட்டத்தின் அடிப்படையில் என்னோட ஆராய்ச்சிகள் முதலில் 2009ஆம் ஆண்டு நானோ அறிவியலை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. இதில் முதலாக நாங்கள் கண்டுபிடித்தது கேட்மியம் செலினைடு என்று சொல்லக்கூடிய நானோ ராட்ஸை தயார் செய்தோம். எளிமையான முறையில் ஹைட்ரோதெர்மல் முறையில் நானோ ராட்ஸை தயார் செய்தோம். இந்த நானோ ராட்ஸ் சோலார் செல் மற்றும் பயோ இமேஜிங் போன்ற துறைகளில் பெரிய அளவு பயன்பட்டு வந்தது. ஸோ இதை முக்கிய ஆராய்ச்சியாக எடுத்துக்கொண்டு என்னுடைய ஆராய்ச்சிகள் முதலில் நகர்ந்தது. சரிங்க சார், இப்போ இவ்வளவு நேரம் நானோ டெக்னாலஜி பற்றி நிறையா சொன்னீங்க. இந்த நானோ டெக்னாலஜி படிக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்தது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், நானோ தொழில்நுட்பம் பெரிய அளவில் பயன்பட்டு வருவதை நாம் அன்றாடம் உணர்கிறோம். இப்போது எடுத்துக்கொண்டோமானால், நம்ம வீட்டில் அனைவரும் நாம் வாஷிங் மிஷின் என்று ஒன்றை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது போயிடும். இப்போ வரக்கூடிய வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 10 இயர்ஸ்க்கெல்லாம் வாரண்டி தராங்க. ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸை அந்த ட்ரம்முக்குள்ளே கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நானோ துகள்களை உள்ளார நம்ம பயன்படுத்தும் போது அதோட பயன்பாடுகளும் அந்த நிலைப்புத்தன்மையும் நீண்ட நாட்கள் கொண்டு வர முடிகிறது என்று நாம் அறிந்தோம். ஸோ அந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில் நானோ பயன்பாடு மிகவும் அதிக அளவில் இருந்தது. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் காரணமாகவே நாம் நானோ தொழில்நுட்பத்தை முதலில் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்டோம். இப்போதைக்கு நான் வாங்கின விருதுகள் 3 இருக்கிறது. ஸோ ஒன்று நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் ரெகக்னைசேஷன் அவார்ட் 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இது போக என்னுடைய ஆராய்ச்சியின் சிறு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் யங் சயின்டிஸ்ட் ஃபெலோஷிப் நமது தமிழ்நாடு ஸ்டேட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக எனக்கு அந்த ஒரு ஃபெலோஷிப் 2019ஆம் ஆண்டு கிடைக்கப்பட்டது. அது போக இன்னோவேட்டிவ் சயின்டிஃபிக் ரிசர்ச் டெக்னாலஜிஸ் அண்ட் டெடிகேட்டட் அகாடமிஷியன்ஸ் அவார்ட்ஸ் கிவன் பை குளோபல் அவார்ட்ஸ் மலேசியா 2018ஆம் ஆண்டு இந்த விருதை நான் வாங்க முற்பட்டேன். பிறகு 2010ஆம் ஆண்டிலே IIT மெட்ராஸ் நடைபெற்ற ISRS ஆராய்ச்சியில் எனக்கான பெஸ்ட் ரிசர்ச் பேப்பர் அவார்டு ஒன்றை வழங்குகிறார்கள். இது நான் காட்மியம் செலினைடு என்ற நானோ பார்ட்டிகல்ஸை கண்டுபிடித்ததின் விளைவாக வழங்கப்பட்டது. சார், அடுத்ததா இப்போ உள்ள இளம் விஞ்ஞானிகளுக்கு ஒரு நானோ டெக்னாலஜியில் ஒரு சிறந்த விஞ்ஞானி நீங்கள்,
உங்களுடைய அனுபவங்கள் பற்றி பகிர்ந்துக்கோங்க. இனி வரும் காலங்களில் நானோ தொழில்நுட்பத்தின் அறிவியல் மற்றும் பயன்பாடுகள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இப்போது நீங்கள் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, பயோமெடிக்கல், ஜுவாலஜி, பாட்டனி அல்லது கெமிஸ்ட்ரி என்று எந்த ஒரு பிரிவு எடுத்துக்கொண்டாலும் அந்த பிரிவில் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே தற்போது ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருவதை நாம் காண முடிகிறது. ஸோ இதன் மூலம் நானோ தொழில்நுட்பத்தின் அளவு அளப்பரியது என்பதை மாணவர்கள் உணர்வார்கள் என்று நினைக்கிறேன். ஸோ அதன் மூலம் பின்வரும் காலங்களில் இந்த நானோவின் ஆராய்ச்சி பெரிய அளவில் இருக்கும். சார், இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலில் நானோ டெக்னாலஜியோட முக்கியத்துவம் குறித்தும் பயன்பாடு குறித்தும் நீங்கள் செய்த ஆராய்ச்சி குறித்தும் பகிர்ந்தீங்க. தினசரி வாழ்க்கையில் நானோ டெக்னாலஜியோட முக்கியத்துவம் குறித்து பகிர்ந்துக்கிட்டா நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ நானோ தொழில்நுட்பம் அன்றாட வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறது என்று கூற முடியும். உதாரணமாக நான் ஏற்கனவே கூறியது போல, இப்போது நீங்கள் பவுடர் பயன்படுத்தி முகப்பூச்சி யூஸ் பண்றீங்க, பவுடர் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா TiO2 நானோ பார்ட்டிகல்ஸ் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். நீங்க அந்த லேபிள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, TiO2 அப்படின்ற இது வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லையும் நானோ துகள்களை கொண்டு பயன்படுத்தி வருகிறார்கள். ஸோ இது காஸ்மெட்டிக் ஐட்டத்தில் அன்றாடம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது போக நாம் தினசரி பயன்படுத்தப்படும் மின்னணு சாதனங்கள், ஸ்மார்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இது போன்ற விஷயங்களில் குவாண்டம் LEDs, இது போன்ற விஷயங்களில் நானோவின் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறது. ஸோ இறுதியாக இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய நமது இந்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வானொலி நிலையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அழகப்பா பல்கலை ஆன்லைன் ரேடியோவை கொண்டு வந்ததில் ப்ரொஃபசர் முருகன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியும், மேலும் எனது துறைத் தலைவர் திரு குருநாதன் மற்றும் சக ஆசிரியர்களுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. அனுபவம் நிகழ்ச்சியில இன்று அறிவியல் ஆளுமை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் விஞ்ஞானி G. ராமலிங்கம் அவர்கள் பேசிய நேர்காணலை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.